ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர். அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்தர் தேவாரத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிப்பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தீத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. அனைவருக்கும் வணக்கம். தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். தங்களின் படைப்புகள் சிவகிரி FM ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே. முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இந்த சிவகிரி FM ரேடியோவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தலைவர், ஆடிட்டர் மு. வரதராஜன் ஐயா அவர்களிடம் ஒரு கலந்துரையாடல். அவர் தனது பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் கடந்து வந்த பாதைகளை நமக்கு விரிவாக கூறினார்கள். இதைத் தொடர்ந்து அவரது அரசியல் பயணத்தை கேட்டிருக்கின்றோம். நாளை இந்த பேட்டியை தொடர்ந்து அதை வழங்க உள்ளார்கள் என்பதனை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவரிடம் உரையாடியது NSPS மனோகரன். நன்றி, வணக்கம். சிவகிரி FM ரேடியோவிற்காக FM ரேடியோவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர், ஆடிட்டர் மு. வரதராஜ் ஐயா அவர்களிடம் ஒரு நேர்காணல். அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி இப்பொழுது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அரசியல் அனுபவத்தை பற்றி ஆரம்பிங்க. சொல்லுங்க. அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய முன்னிரவு போதிலே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவன். எங்கள் வீட்டிலே நாங்கள் சகோதரர்கள் 5 பேர். எங்களுடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியின்பால் மாறாத பற்று கொண்டவர். அதன் காரணமாகவே அவர் அரசியலுக்கு செல்லுவதிலே எந்த அளவிற்கு செல்லலாம் என்பதை பற்றி அவர் ஒரு ஓடிட்டு காட்டினார். எங்களுடைய மூத்த சகோதரர் காலஞ்சென்ற SM தண்டபாணி அவர்கள்
தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலை நெல்லை மாவட்டம் பேட்டையிலே இருக்கக்கூடிய அந்த ஆலையிலே பணிக்கு சேர்ந்தார். அந்த ஆலையினுடைய ஐஎன்டிசி என்று சொல்லக்கூடிய இந்திய நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய தொழிற்சங்க அமைப்பிலே அவர் தலைவராக, அந்த சங்கத்தினுடைய செயலாளராக, பொருளாளராக தொடர்ச்சியாக அவர் பல்வேறு பொறுப்புகளிலே அந்த அமைப்பிலே பணியாற்றி இருக்கிறார். அந்த நிலையிலே அவருடைய பணிகளை அருகிருந்து பார்க்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அவர் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மறைவின் போது நெல்லையிலே இருந்து தொழிலாளர்களோடு புறப்பட்டு சென்னை சென்று பெருந்தலைவர் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்திவிட்டு திரும்ப ஊர் திரும்புகிற வழியிலே திண்டிவனம் பக்கத்திலே ஒரு சாலை விபத்திலே இயற்கை எய்துவிட்டார். ஆக எங்களுடைய குடும்பத்தினுடைய நினைவே பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒன்றாக மாறிவிட்டது. எனக்கு அவருக்கு பிறகு இரண்டாவதாக இருக்கிற என்னுடைய மூத்த சகோதரர் எஸ்.எம். தனசேகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1972 வாக்கிலே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய போராட்டத்தை, விலைவாசி உயர்வை கண்டித்து ஒரு மறியல் போராட்டத்தை அறிவித்தார்கள். அந்த மறியல் போராட்டத்திலே பங்கேற்று சிறை சென்ற ஒரு உறுப்பினராக என்னுடைய அடுத்த மூத்த சகோதரர் இருந்தார். அதற்கு பிறகு காமராஜர் இறப்புக்கு பிறகு அவர் அந்த கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதை குறைத்துக் கொண்டார். எனக்கு நேர் மூத்த சகோதரராக இருக்கிற திரு எஸ்.எம். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிவகிரியிலே பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை தொடங்கி அந்த மன்றத்தினுடைய தலைவராக நீண்ட காலம் இயங்கினார். இந்த இடத்திலேதான் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு வழி தடம் ஏற்படுகிறது. எங்களுடைய வீட்டிற்கு நேர் எதிராக தேவிகுமாரி சுருட்டு கம்பெனி என்கிற ஒரு சுருட்டு தொழிற்சாலை இருந்தது. அந்த சுருட்டு தொழிற்சாலையிலே 60க்கும் மேற்பட்ட கேரள தோழர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு உடன் பணி செய்வதற்காக நம்முடைய சிவகிரியை சேர்ந்த சிறு பிராயத்திலே இருக்கக்கூடிய சிறுவர்களை தங்கள் உதவிக்காக சேர்த்து கொண்டிருந்தார்கள். பள்ளி காலத்திலேயே பள்ளி சென்றுவிட்டு அந்த சுருட்டு தொழிற்சாலையை போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய சகோதரர்கள் தனசேகரன் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அங்கே இருக்கிற அந்த கேரள தொழிலாளர்கள் அவர்கள் உள்ளே அழைத்து அவர்களை பேச வைத்து அவர்களுக்கு இந்த சுருட்டு வேலையை எப்படி செய்வது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு கட்டத்திலே அவர்கள் பள்ளி படிப்பை தொடருவதற்கு மாறாக 5ஆம் வகுப்பு முடித்த உடனேயே 6ஆம் வகுப்புக்கு செல்லுவதற்கு முன்னதாகவே கம்பெனிக்கு வேலைக்கு செல்வதாக கூறி தங்களுடைய வாழ்க்கையை பாதையை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி மாற்றிய போது சிவகிரியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அருமை தோழர் மறைந்த வி.எஸ். ரங்கசாமி அவர்கள் முன்முயற்சியாலே ஈரோடு கோவை மாவட்ட சுருட்டு தொழிலாளர் சங்கம்
என்கிற ஒரு அமைப்பினுடைய கிளை சிவகிரியிலே தோற்றுவிக்கப்பட்டது. அந்த கிளையினுடைய துணை செயலாளராக என்னுடைய சகோதரர் எஸ்.என். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய குடும்பத்திலே இருந்து ஏஐடியூசி சங்கத்திலே அங்கம் பெற்று அதிலே பொறுப்பை ஏற்று செயல்பட்ட முதல் உறுப்பினர் என்று சொன்னால் என்னுடைய மூத்த சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி தான். அதாவது சுருட்டு கம்பெனியால வேலைக்கு சேர்ந்ததுனால உங்களுடைய அந்த காங்கிரஸ் பேரத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இது பாதைக்கு அப்படியே தடம் பெயர்ந்து விட்டது. ஆமா, சகோதரர்களால. ஆமா, சுருட்டு தொழிற்சாலையிலே அவர்கள் சிவகிரியிலே சுருட்டு தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கினார்கள். ஆமா, அந்த உருவாக்கிய சங்கத்திலே என்னுடைய சகோதரனுடைய அரசியல் ஈடுபாடு காரணமாக அவர் ஏஐடியூசியிலே துணை பொறுப்பிலே இருந்து பணியாற்றியதோடு மட்டுமில்ல, அவருடைய அரசியல் ஈடுபாடு காரணமாக மதுரையிலே நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டிற்கு அவர் அன்றைக்கு அந்த தோழர் விஎஸ்ஆர் தலைமையிலான சிவகிரி கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து அவரும் அந்த மாநாட்டிற்கு சென்று வந்தார். இடையிலே அந்த தொழிற்சாலையிலே இருந்து அவருடைய திருமணத்திற்கு பிறகு தான் தனியாக ஒரு தொழிற்சாலை தொடங்கி நடத்துவதிலே ஈடுபட்டு அதிலே பல்வேறு துன்பங்களை இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்து அவர் வாழ்க்கை பாதையை ஒரு நேரான ஒரே நேர்கோட்டிலே செலுத்த முடியாத அளவிலே சிரமங்களை பட்டார். அதனால அவருடைய அரசியல் ஈடுபாடு சற்று குறைந்தது. இருந்தாலும் அவர் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதிலாக இந்திய தேசிய காங்கிரசினுடைய சிவகிரி நகர தலைவராக நீண்ட காலம் பொறுப்பிலே பணியாற்றி இருக்கிறார். கம்யூனிஸ்ட் பாதையில் போய் திருப்பி மீண்டும் காங்கிரஸ் இயக்கத்துக்கே வந்துட்டாரு. அப்படி இருக்கிற போது அன்றைக்கெல்லாம் காங்கிரஸ்ல 4 அணா உறுப்பினர் கட்டணம் ஆண்டுக்கு 4 அணா. அந்த 4 அணாவை செலுத்தி நான் ஒரு சாதாரண உறுப்பினராக சேர்ந்தேன் முதல்ல. அப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? பள்ளி மாணவரா இருக்கும் போதே நீங்க அந்த இயக்கத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஆமா, காங்கிரஸ்ல ஆரம்பம் உங்களுடைய காங்கிரஸ்ல. ஆமா, உறுப்பினராக சேர்ந்தேன். அதற்கு பிறகு நான் கல்லூரி படிப்புக்காக ஈரோட்டிலே சிட்டிய நாயக்கர் கல்லூரியில பொதும வகுப்பிலே சேர்ந்து பயின்று கொண்டிருந்தேன். அப்போது 2 நிகழ்வுகள் நியாயத்திற்காக நான் போராடியதற்காக நான் பழிவாங்கப்பட்டேன். ஒன்று, ஒரு ரசாயன கூடத்துல பரிசோதனை கூடத்துல நான் ரசாயன பரிசோதனை செய்து கொண்டு இருக்கிற போது அடர்த்தி மிகுந்த கந்தக அமிலம் என்று சொல்லுவார்கள், கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை நான் கையாளுகிற போது தவறுதலாக என் கை மீது கொட்டிக்கொண்டேன். உடனே அங்கே இருந்த எங்களுடைய அந்த சோதனை கூட வழிகாட்டி அந்த அறையிலேயே இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட் என்று சொல்லுகிற ஒரு வேதிப்பொருள் சாக்கு மூட்டையாக இருந்தது. அதிலே கையை உள்ளே விட்டு நில்லு என்று சொல்லி எனக்கு அவர் வழிகாட்டினார். அந்த அடிப்படையிலே நான் அந்த சல்பியூரிக் ஆசிட் என் கையிலே பட்டதை எடுத்துக்கொள்ளும் என்கிற காரணத்தினாலே சோடியம் பைகார்பனேட் அந்த பவுடர் கையை உள்ளே வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன். அப்போது அந்த கல்லூரியினுடைய பௌதீக துறை பேராசிரியர், அவர் பார்த்தசாரதி என்று அவருடைய பெயர், அவர் திருமணம் ஆகாதவர், ஆனால் மிகவும் கண்டிப்பானவர். அவர் என்னை ஏன் நீ இங்க நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார்.
அப்ப நான் நடந்த நிகழ்வை நேரடியாக சொன்னேன். சரி. இது மாதிரி கந்தகாமிழத்தை நான் கையாளுகிற போது என் கையில் கொட்டிவிட்டது. ஆகவே நம்முடைய வழிகாட்டிகளாக டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்கள் சோதனை கூடங்கள்ல எங்களுக்கு உடன் இருந்து வழிகாட்டுவார்கள். அவர்கள் சொன்ன அடிப்படையில அந்த பைகாத்மயத்துல கையை விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் என்னை மட்டும் திட்டவில்லை, மாறாக அந்த சோதனை கூட வழிகாட்டியும் அழைத்து திட்டிவிட்டு, உன்னையெல்லாம் யார் வேலைக்கு சேர்த்தா அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டிவிட்டு போய்விட்டார். இது அந்த கல்லூரியிலே எனக்கு நடந்த ஒரு முதல் அனுபவம். ஏன் அது தவறான செயல்களா அப்படி அவர் செய்தது? இல்ல அவர் கையாளு கூட சொன்னது அது தவறான செயல் அமைஞ்சிருச்சுங்களா? தவறான செயல் என்று சொல்லவில்லை. அதாவது ஒரு மாணவர்கள் சோதனை கூடத்திலே இருக்கிற போது ஏதாவது இது மாதிரியான கவனச்சிதறல்கள் காரணமாக ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதற்கு உடனடியாக அவர்களுக்கு உரிய முன்னுதவியை செய்ய வேண்டியது அந்த வழிகாட்டியினுடைய கடமை. அந்த அடிப்படையில அவர் அதனை செய்ய சொன்னார், நான் செய்தேன். ஆனால் இவருக்கு அதை கேட்டதற்கு நான் பதிலளித்தது ஒரு பேராசிரியருக்கு நான் பேசுகிறேன் என்பதே அவரால் பொறுத்து கொள்ள முடியும். அவரு சொல்லாம அவருக்கு முன்னாடிட்டு நீங்க பதில் சொன்னதுனால அவரால் பொறுத்துக்க முடியல. ஆமா. ஆகவே எனக்கு என்னுடைய தந்தையார் சின்ன வயதிலேயே சொன்ன அறிவுரை, திட்டினால் பயம், திருடினால் பயம். இந்த ரெண்டு தான் என்னுடைய தந்தையார் எனக்கு உபதேசித்த பாடம். அந்த அடிப்படையிலே நடந்த நிகழ்வை நேரடியாக பேராசிரியர் சொல்லுகிற போது அவர் மிகுந்த கோபத்தோடு, இது உன்னை பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது கல்லூரியினுடைய முதல் பருவத்துல நடந்த நிகழ்வு. இரண்டாவதாக கல்லூரியினுடைய புதும வகுப்பினுடைய இறுதி தேர்வு நடப்பதற்கு முன்னாலேயே பிராக்டிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வை நடத்தி விடுவார்கள். பிராக்டிக்கல் தேர்வு பௌதீகத்துக்கும் ரசாயனத்துக்குமான பரிசோதனை கூடத்தினுடைய தேர்வை நடத்தி விடுவார்கள். அப்படி அந்த தேர்வுகளை நான் ரசாயன கூடத்துல தேர்வு எழுதுகிற நேரத்துல பிப்பட் என்கிற கருவியை நான் என்னுடைய தண்ணீர் குழாயில இருந்து பிடித்து கழுவுவதற்காக இது செய்துகின்ற போது திடீர் என்று அது பைப் அந்த குழாயிலிருந்து வந்த தண்ணீர் வேகமாக எதிர்த்த திசையில எனக்கு வேறு எதிராக இருந்து தேர்வுக்காக இருந்த அந்த மாணவனுடைய பேப்பரிலே அந்த தண்ணீர் கொட்டிவிட்டது. உடனே அந்த மாணவர் ஓங்கி குரல் எழுப்பி விட்டார், சார் என் பேப்பரை நினைச்சு போட்டான் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ பேராசிரியர் வேகமாக வந்தார். என்ன என்ன என்று கேட்டார். இது மாதிரி என் பேப்பரை நினைச்சுட்டான் சார் அப்படின்னு. பார்த்தால் நான் அந்த இடத்துல நிக்கிறேன். அவருக்கு சொல்ல வேண்டுமா? கோபத்தில் உச்சாணிக்கு போய்விட்டார். உடனே அங்கே இருந்த சோதனை கூட உதவியாளர்களை வழிகாட்டிகளை கூப்பிட்டு, இதையெல்லாம் நீங்க எல்லாம் கவனிக்க மாட்டீங்களா என்று திட்டிவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு வேறு ஒரு மாற்று விடைத்தாள் அந்த மாணவருக்கு கொடுத்து அந்த மாணவர் தன்னுடைய தேர்வை எழுதி தன்னுடைய தேர்வுத்தாளை கொடுத்தார். நானும் என்னுடைய தேர்வை எழுதி முடித்து கொடுத்தேன். ஆனால் நான் தேர்வை எழுதி முடித்து விட்டதற்கு பிறகு திருநெல்வேலியில இருக்கிற என்னுடைய சகோதரருக்கு லெட்டர் எழுதுகிற போது தேர்வை எப்படி எழுதி இருக்கிறேன் என்று அவர் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், முதல் வகுப்பு கிடைக்கும், அப்படி இல்லை என்று சொன்னால் கூட 2ஆம் வகுப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் தேர்வு முடிவு வருகிற போது நான் தேர்ச்சி பெறவில்லை. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு போல் தேர்வு முடிவுகள் எல்லாம்
அப்போ உடனுக்குடன் கிடைத்து விடாது. அப்போதெல்லாம் பத்திரிகைகளிலே தான் வரும், பத்திரிகைகள் வரும். அந்த பத்திரிகைகளுக்காக முன்கூட்டியே சொல்லி வைக்க வேண்டும். தேர்வு முடிவுகள் வருகிறது என்று சொன்னால் சொல்லி வைக்க வேண்டும். போது நான் தேர்ச்சி பெறவில்லை என்ற போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு பள்ளியினுடைய கோடைகால விடுமுறை, கல்லூரியினுடைய கோடைகால விடுமுறை முடிந்ததற்கு பிறகு கல்லூரிக்கு சென்று சான்றிதழை வாங்க போகும்போது என்னுடைய ரசாயன பாடத்தினுடைய விரிவுரையாளர் அவர்களும் எங்களுடைய ரசாயன கூடத்தினுடைய வழிகாட்டியிலும் ஒன்றாக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய விரிவுரையாளர் திரு ரங்கநாதன் என்று ஒரு விரிவுரையாளர். அவர் என் மீது ரொம்ப அன்பு வைத்திருப்பார். ஏன் என்று கேட்டால் ஓரளவுக்கு நன்றாக படிக்கிற பையன் என்கிற முறையில. ஆனால் அந்த தேர்வு கூடத்திலே சோதனை கூட தேர்வுல நான் பேப்பரை நனைத்து விட்டதற்காக அந்த பிராக்டிகல் என்று சொல்லக்கூடிய அந்த நேரடி சோதனை கூட தேர்விலே என்னை பேராசிரியர் தேர்ச்சி பெற விடவில்லை. அப்போது துறை விரிவுரையாளர் ரங்கநாதனும் வழிகாட்டிகள் குருசாமி வெங்கடாஜலம் ஆகியோரும் அவரிடத்திலே பரிந்துரைத்திருக்கிறார்கள். அந்த பையன் நல்ல பையன், நல்லா படிக்கிறவன், அவன் வாழ்க்கை கெடுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி இருக்கிறார்கள். ஆனா அவர் அதுக்கெல்லாம் இசையில, இப்பட்டவனையெல்லாம் விட்டா வளர்ந்தா கெட்டு போயிடுவாங்க நாடு என்று நாட்டுக்கே நாங்கள் கெடுதல் செய்யற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவருக்கு நீங்க சொன்னபடி கேட்கல, கவனிக்கல. அப்படி ஒரு நிலையில நான் மீண்டும் அந்த தேர்வை எழுதி அந்த எந்த பாடத்திலே தேர்ச்சி பெறவில்லையோ அந்த பாடத்திலே 75க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்று நான் என்னுடைய தேர்வை முடித்தேன். ஐயா இப்படி ஆயிட்டுதே, நம்ம எப்படியாவது இதுல போராடி ஜெயிக்கணுங்கிற போர்க்கணும் அப்பவே ஓட்டி படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல. ஆமா. அதற்கு பிறகு நெல்லையிலே சென்று என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் தண்டபாணி அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு அங்கே இந்த தேர்வுக்காக தயார் செய்து தேர்வு எழுதி தேர்விலே வெற்றி பெற்றேன். தேர்ச்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு மீண்டும் கல்லூரியிலே அங்க மனோன்மணியம் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி என்கிற ஒரு கல்லூரி நெல்லையிலே இருக்கிறது. அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் முதல்வராக இருப்பவர் நமது கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். என்னுடைய சகோதரர் ஐஎன்டியூசியினுடைய சங்கத்தினுடைய தலைவராக செயலாளராக இருந்த காரணத்தினால கல்லூரிக்கு பக்கத்திலே தான் பஞ்சாலயம் இருக்கிறது என்கிற காரணத்தினால அவரோடு முன்கூட்டி பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையிலே சென்று அவரிடத்திலே கல்லூரியிலே இடங்கள் கொடுக்குமாறு கேட்ட போது அப்போதுதான் மதுரை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் புதிதாக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தது. அப்படி பிரிக்கப்பட்டிருந்ததால அந்த கல்லூரி முதல்வர், நாங்க எங்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கே இடம் கொடுக்க முடியவில்லை, உங்களுக்கு எப்படி நாம் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டார். அப்போதுதான் புதிதாக மதுரை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அவர் என்னுடைய அண்ணாவுடைய நட்பின் காரணமாக, வேண்டுமானால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் திருவை கொண்டத்திற்கு செல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் எனக்கு வேண்டியவர் தான், அவரிடத்திலே சொல்லி அந்த கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படியாக நான் நெல்லை மாவட்டத்திலே வல்லநாடுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கிற பத்மநாப மங்கலம் என்று சொல்லுகிற கிராமத்திலே ஸ்ரீ குமரகுருவர சுவாமிகள் கலைக்கல்லூரி என்கிற கல்லூரியிலே பிஎஸ்சி கணித மாணவனாக சேர்ந்தேன். கணித மாணவர், கணிதத்துக்கு போயிருக்கிறீங்க?
ம். ஆம். சரி. அப்போது கணித மாணவனாக சென்றதற்கு பிறகு அந்த கல்லூரியினுடைய நடவடிக்கைகளிலே சரி. மாணவர் இயக்கங்களிலே நான் பங்கேற்றேன். தேசிய மாணவர்களிலும் என்சிசியிலையும் நான் வந்து பங்கு பெற்று செயல்பட்டு கொண்டிருந்தேன். சரி. இந்த நிலையிலே தான் அங்கே வந்து ஒரு மாற்றம் வருகிறது. கல்லூரியினுடைய தாளாளர் அவர் வந்து கோட்டை பிள்ளைமார் என்று சொல்லுகிற ஒரு பிரிவை சார்ந்தவர். சண்முக சுந்தர ராஜா என்று அவருடைய பெயர். பழமை வாய்ந்த காங்கிரஸ்காரர். ஆனால் 1967 ஆண்டு தேர்தலிலே காங்கிரசிலே அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து தீபா ஆதித்யநாத் அவர்களோடு இணைந்து அரசியலிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த சண்முக சுந்தர ராஜா தான் எங்கள் கல்லூரியினுடைய தாளாளர். ஆக அங்கே நான் மாணவர் காங்கிரசினுடைய அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட போது என்னுடைய பேராசிரியர்களும் என்னுடைய விரிவுரையாளர்களும் எனக்கு அறிவுரை வழங்கினார்கள். தம்பி, நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா படிச்சிட்டு இருக்கிற, நீ வந்து இந்த காலேஜ் இதுக்கெல்லாம் போகாத, அரசியல் எல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஆமா, அரசியல் எல்லாம் வேண்டாம், படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நீ வந்து பேசாம படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து இளம் ரத்தம், பயமறியாது இல்லையா? இளங்கன்று பயமறியாது. ஆமா. அப்போது நான் என்னுடைய பேராசிரியருக்கும் விரிவுரையாளருக்கும் சொன்னேன், ஐயா, என்னுடைய வீட்டிலே நாங்கள் 5 பேர் பையன்கள். அதிலே நான் ஒருவன் போய்விடுவதாலே எதுவும் நிகழ்ந்து விடாது. ஆகவே அநீதியை கண்டு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியாது என்று அவர்களுக்கு பதிலளித்தேன். அதற்கு பிறகு கல்லூரியிலே போராட்டங்கள் தொடர்கிறது. அப்போது மறைந்த மேற்கு வங்க முதல்வர் அருமை தோழர் சோதிபாஸ் அவர்கள் ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். முதல்வருக்கே தாக்குதல்? ஆமா. அந்த சோதிபாசு அவர்களுடைய அந்த தாக்குதலை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு தீபத்தி ஊர்வலத்தை நடத்தியது. அந்த ஊர்வலத்திலே நானும் பங்கேற்றேன். நீங்க மாணவர் காங்கிரஸ் இயக்கத்துல தான் இருக்கிறீங்க? மாணவர் காங்கிரஸில் தான் இருந்தேன். ஆனாலும் அது வந்து அவருக்கு முதல்வருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில நான் வந்து அந்த போராட்டத்தில் தீவட்டி ஏந்திய போராட்டத்தை கலந்து கொண்டேன். அநீதியை எதிர்த்து போராட்டம். ஆமா. அப்போ வந்து கல்லூரி நிர்வாகம் எனக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்து இனிமேற்கொண்டு உணர்ச்சி வேகத்துல நடந்துட்டேன், இனிமேற்கொண்டு இப்படி நடக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்து மீண்டும் வகுப்புல சேர்ந்தேன். இளமை வேகத்துல செய்து விட்டோம், மன்னித்தருளுங்கள். ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த நெருப்பு என்பது என்னுள்ளே கலந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு நான் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு சிவகிரி வந்தேன். சிவகிரிக்கு வந்திருக்கிறீங்க, கல்லூரி வாழ்க்கையில வெளியில முடிச்சுட்டேன். எந்த வருஷங்க நீங்க படிப்பு முடிச்சு வந்தது? சிவகிரியில வந்து நான் சற்று வேலைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது PM சுப்பிரமணியம் என்று சொல்லுகிற தோழர் இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்தார். தோழர் VS ரங்கசாமி அவர்கள் அவர் PM சுப்பிரமணியம் அவர்களை வைத்து சிவகிரியிலே ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு எனக்கும் தகவல் சொல்லியிருந்தார்கள், நானும் சென்றேன்.
தோழர் வி.ஏ. சென்னியப்பா அவர்களுடைய இல்லத்திலே தான் அந்த கூட்டம் நடந்தது. அப்போது அவர் பி.என். சுப்பிரமணியம் அவர்கள் சர்வதேச அரசியலை பற்றி பேசுகிற போது அவரிடத்திலே நான் ஒரு விளக்கத்தை கேட்டேன். அதாவது யூதர்கள் எல்லா நாட்டிலிருந்தும் விரட்டப்பட்டார்கள். ஆக அவர்களுக்கு என்று ஒரு நாடு தேவைதானே, அது இல்லை என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? அந்த அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் என்கிற நாடு. அது அமெரிக்கா வல்லரசுகளுடைய உதவியோடு அது நிறுவப்பட்டது. அதில் என்ன நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், பாலஸ்தீனியர்களினுடைய பூர்வீகமாக இருந்த அந்த இடத்துல இவர்கள் பங்கு போட்டாங்க. இஸ்ரேல் போன்ற ஒரு நிலப்பரப்பு யூதர்களுக்கு ஒரு நாடாக, தனி நாடாக தேவை என்று சொன்னால், உலகத்திலே எங்கெங்கோ பல்வேறு இடங்களிலே அந்த அளவிற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து அந்த பாலஸ்தீனியர்களுடைய அந்த காசா மலை பகுதியில் அவர்களை சென்று குடியமர்த்தி அங்க ஒரு சர்வதேச பதட்டத்தை உருவாக்கினார்கள். ஆக இந்த நியாயமான கோரிக்கை, எனக்கு யூதர்களுக்கு ஒரு நாடு தேவைதானே, எல்லா நாட்டிலிருந்தும் துரத்தப்பட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்கிற அந்த என்னுடைய கேள்விக்கு அவர் பிஎம்எஸ் அளித்த பதில் எனக்கு திருப்திகரமாக இருந்தது. அதனாலே அந்த நிலையிலே நான் இந்திய சோவியத் கலாச்சார கழகத்தினுடைய சிவகிரி நகர துணை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர்.